மாதிரி சுத்தி வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஸ்ப்ரே வந்து நம்ம பண்ணணும் பிரதர். ஓபனா இருந்தாலும் நான் டெட்டால் வச்சு ஸ்ப்ரே பண்ணுவேன். ஓகே ஓகே. இஎம் கரிசல் பெஸ்ட். ஓகே ப்ரோ. அப்புறம் வந்து இந்த பொட்டாசியம் பெருமாள்னு சொல்லி நம்ம வெட்டினரி யூனிவர்சிட்டில கொடுக்குறாங்க. சுத்தம் ரொம்ப முக்கியம் பிரதர். நோய் வராத காரணம் அது போல. நானே மறந்தாலும் என் வீட்டுல பண்ணிடுவாங்க, இல்ல என் அக்கா பண்ணிடுவாங்க. யாரோ ஒரு ஆள் வந்து செட்டை சுத்தமா வச்சிருப்போம். ஓகே ஓகே ப்ரோ. அதே மாதிரி 10 நாளைக்கு கூட ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன். அப்படி இல்ல அப்படின்னா நொச்சி இலை தெரியுங்களா? ஆமா. அது ஒரு 2 கிலோ, வேப்பில ஒரு 2 கிலோ. இது ரெண்டையும் சரிசமமா எடுத்து ஒரு 3 லிட்டர் தண்ணியில கொதிக்க வைக்கணும் பிரதர், தனித்தனியா. இது வந்து சப்போஸ் நான் ஃபுல்லா ஆர்கானிக் பண்றேன்றத சொல்றேன். அதுமே ரிசல்ட் நல்லா இருந்திருக்கு. அந்த தண்ணி என்ன பண்றீங்கன்னா ரெண்டுமே வந்து கொதிச்சு 2 லிட்டர் தண்ணி எடுத்தா 1 லிட்டரா மாறிடும். இதுல வந்துட்டு ஒரு 20 ml இது 20 ml எடுத்து ஒரு 1 லிட்டர் தண்ணியில கலந்து அந்த ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா பிரச்சனையே இல்லை. கோழி மேல கூட நம்ம அடிக்கலாம். எனக்கு வேற ரிஸ்க் இப்ப டெட்டால் அடிக்கிறேன், கெமிக்கல் எதுவும் கோழியை பாய்ச்சிரும் இல்ல. அப்புறம் அந்த கொலைன் சொல்யூஷன் சொல்லி அடிக்கிறாங்க, அதெல்லாம் ரேட்டு கூட. இல்லாதவங்க நம்ம ஒரு வேலையில ஃப்ரீயா இருக்கிற அன்னைக்கு வேப்பிலையா நொச்சி நம்ம எப்படி வேலையில இருக்கும் புடிங்கி கொதிக்க வச்சு அதை போட்டலாம். எதுவுமே முடியல ப்ளீச்சிங் போடுற அழகா ஒரு 40 ரூபா வரும் ஒரு பாக்கெட்டு, 1/2 கிலோ பாக்கெட்டு வாங்கிட்டு வந்து வாரத்தோட கோழி கொஞ்சம் கோழி இந்த கண்ணு இரிட்டேஷனா இருக்கும். அதனால கோழியை வெளியே போன பிறகு கூட்டிட்டு அதை நல்லா கொஞ்சம் பரசல அதே மாதிரி இறக்கும் போது நீங்க மாஸ்க் போட்டுருக்கணும். ஏன்னா இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு எனக்கு, அதனால சொல்றேன். அது எல்லா வேலையும் நம்ம சேஃப்டி முக்கியம் இல்லையா?